ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான ரோட் சைடு ஸ்நாக் ரெசிபி. இது வந்து நம்ம சாட்டுன்னு சொல்லலாம், பேல்பூரின்னு சொல்லலாம். நம்ம பேக்கரிக்கு போகும்போது நம்ம ஒரு பவுலில் போட்டு கொடுப்பாங்க. ஒரு 50 ருபீஸு 60 ருபீஸ் இருக்கும். அது வந்து வீட்டில் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து கடாயில் வந்து கொஞ்சம் மட்டும் எண்ணெய் விட்ட போதும், ரொம்ப வேணாம். அதில் வந்து கொஞ்சம் கடுகும் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு வெள்ளை பட்டாணி இது 90% குக் பண்ணிவிட்டேன். பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, அதே மாதிரி கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி தேவையான அளவுக்கு, ரொம்ப வேணாம். ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு. கொஞ்சம் அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிறது வேண்டிதான் நம்ம தண்ணி ஊற்றுறோம். இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கப்புறமா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து பொரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு பொரி போட்டு மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வந்து உண்மையாலுமே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெளியே வாங்கினாலுமே 50 ருபீஸ் 60 ருபீஸ் இருக்கும் ஒரு பேக்கு. அதே நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிட்டோங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பானிபூரியும் அதே மாதிரி கார்ன்ஃப்ளெக்ஸும் மிதித்து போட்டுருங்க. இதில் வந்து வேணுன்னா மிக்சர் போட்டுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் சீவி வச்சுருக்க கேரட்டு, வெங்காயம், கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸும் மேலே ஊற்றிடுங்க. இது வந்து நீங்கள் வெளியே வாங்க வேண்டியது அவசியம் இல்லை, வீட்டிலேயே ஹெல்த்தியாக பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னும் டேஸ்டியாக பண்ணணுன்னா சாட் மசாலா எல்லாமே போட்டுக்கலாம். இது வீட்டில் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு இப்படி காமிச்சேன். பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.